யாரு 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் மாறாம அப்படியே இருப்பாங்க? 3 பேருமே மாறிட்டாங்கங்கிறது தான் உண்மை. இந்த பக்கத்துல இருக்கே ஒண்ணு அது பறக்கும், ஆனா எதையுமே நிதானமா செய்ய முடியாது. அதால அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னோடது. யார் அதிகமா கண்ணாடி பார்ப்பாங்க, மிரர் பார்ப்பாங்க? கண்ணாடி பாக்குறது என் பிள்ளைங்க கிடையாது. வேண்டாம், நான் என்ன சொல்லிக்கலாம். என்ன ஆமா. 2 பேர் பார்க்க மாட்டாங்க, என்னோட அதிகமா 2 பேர் பார்ப்பாங்க. இல்ல இல்ல முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மாவின் வாக்குமூலம். ஓகே, ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாங்க எங்களை பத்தின கேள்விகளை அம்மா கிட்ட கேட்க போறோம். அம்மா துளி கூட ஹெசிடேட் பண்ணாம உண்மையை மட்டுமே சொல்ல போறாங்க. எங்க அம்மா எப்பவும் உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது உண்மையா இருக்குன்னு போறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ரெடியாமா? ரெடி. 100% உண்மைதான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னுடைய முதல் கேள்வி அம்மாக்கு. அம்மா, எங்க 3 பேர்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது இவங்க மேலதான் அதிக கேஸ் வரும், இவங்க மேலதான் வந்து டீச்சர்ஸ் அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்க 3 பேர்ல உங்களுக்கு யார் மேல வந்து நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு? மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு பிரச்சனையை கொண்டுட்டு வர்றதே இவங்க 2 பேரும் தான். காலேஜ்லயே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது உங்க பையன் தான். அதனால அது வந்து அடுத்த சிந்தனைக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஸோ நாங்க தான், நீங்களே தான். பக்கத்துல இப்ப ராஜ் முகத்தை பாரு, அப்படியே வந்து இந்த சந்திரமுகில ரஜினி கண்ணில் ஒரு லைட் அடிக்கலாம். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எங்க அண்ணனுக்கு அப்புறம் நாங்க பண்ண சேட்டைகள் எங்க அண்ணன் சேட்டையெல்லாம் மறந்து போச்சு. அம்மா மக்களே, உண்மையை மட்டும் தானே சொல்லணும். உண்மையை சொல்லி வாக்குமூலம் தானே. ஓகே, ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின். யாரு 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் மாறாம அப்படியே இருப்பாங்க? 3 பேர்லையா? ஆமா. உண்மையை சொல்லணுமா? வாக்குமூலம் தான். 3 பேருமே மாறிட்டாங்கங்கிறது தான் உண்மை. அது பார்த்த மாதிரி நம்ம சோழ சாங் பண்ணுடா. பெத்து எடுத்தவதா பொன்னையும் தத்து கொடுத்து விட்டா, பெத்த கடனுக்கு தான். அதெல்லாம் எடுத்து போடுங்க. மக்களே பார்க்கும்போது அம்மா பிள்ளைங்க அப்படி பாசம் எல்லாம் போட்டிருப்பீங்க. இங்க அம்மா சொன்ன பதில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அது அவங்க விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு எடுத்துக்கோ. இல்ல மக்களே, உண்மை வாக்குமூலம். அப்ப 3 பேரும் அடிக்கணும். அப்ப அடிச்சிருக்க 3 பேரும். இல்ல பெத்த மனசு என்னைக்கும் அடிக்காது, உண்மையே சொல்லுது. நாங்க மாறினது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். எங்களை பாக்குற பார்வை மாறி இருக்கு. தலைவர் சொன்ன மாதிரிதான், மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதனால வந்து மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்மா தான். ஓகே, மாற்றம் ஏமாற்றத்தை தான் விரும்ப கூடாது. அதனால அரசியல் பேசிட்டு இருக்கு. ஆமா, அரசியல் வேண்டாம், வீடே அரசியல் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பேசினாதான் இது ஆஃப் ஆகும்னு தெரியும். ஓகே, சோ அடுத்த கேள்வி. எங்க 3 பேர்லயே யாரு ரொம்ப லேசி? சோம்பேறி அப்படிங்கிறது தானே. அது ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சோம்னா 3 பேருமே சோம்பேறி தான். எல்லாத்துலயும் 3 பேர் கிடையாது, இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்றதுல வந்து அருண் தான். பக்காவாகவும் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அதே நேரத்தில் நிதானத்தையும் கடைப்பிடிப்பான். அதே மாதிரி என் பிள்ளை பெருசு வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யும், ஆனால் டைமுக்கு செய்யாது, அது இழுத்து செய்யும். இந்த பக்கத்தில் இருக்க ஒன்று அது பறக்கும், ஆனால் எதையுமே நிதானமாக செய்ய முடியாது. அதால் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி. இதுதான் உண்மையான வாக்குமூலம். இதுக்கு நான் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நான் விரும்பல. இல்ல கொடுக்க முடியாது. வாக்குமூல வீடியோல நான் அத வந்து இல்ல அத கொடுக்கவே முடியாதுங்க. அவர் வந்து இத ப்ரூஃப் பண்ண முடியவே முடியாது. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். என்னுடைய क्वेश्चन, எங்க 3 பேர்ல யாரு வந்து வீட்ல இல்லனா உங்களுக்கு போரிங்கா இருக்கும், இல்ல நீங்க மிஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து எப்படின்னா உண்மை விளம்பின்னு என்னை கொண்டு வந்து உட்காத்தி வச்சுட்டு நான் பொய்யாவும் எனக்கு பேச வராது. யாரு வீட்டுல இல்லைன்னு பிள்ளைங்க 3 பேரும் வீட்டுல இருந்தா தானங்க அம்மாவுக்கு சந்தோஷம். உடஜூட்னு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. வேலைக்கு போறதா வந்தாங்கன்னா உள்ளர எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நுழைவாங்க. ஸ்கூல் படிக்கும் போது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லி வளர்க்க வேண்டியது. ஆமா, உத்தியோகத்தை பார்க்கும்போது அதே நேரத்துல எதையுமே வந்து
ஒரு என்ன சொல்றது, வச்சா குடுமி சிரைச்சா மொட்டை, அதுதாங்க எங்க குடும்பம். ஆமா, அதனால எல்லாம் ஒண்ணா இருக்கும். ஆமா யாருமே இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி பேசுறாங்க எட்டியில இருக்கிறவங்கன்னா அது அடுத்த என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஒரு 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க யாருமே. ஸோ அம்மா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எல்லா டைமும் என் கூடவே பசங்க இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு என்னால கரெக்டான பதில் சொல்ல முடியல அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. அப்ப நீங்க என்ன அடிக்கவே இல்லையா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 அடி சேர்த்து அடிக்கிறேன் சொன்னதுக்காக. உண்மையை சொன்னா உண்மை சொல்றவங்களே பொய் சொல்றாங்கங்கிற மாதிரி கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? எங்க அம்மா சொல்லி கொடுத்தது தான் உங்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னோடது. யார் அதிகமா கண்ணாடி பார்ப்பாங்க, மிரர் பார்ப்பாங்க? கடவுளே, இது சோதனையான கேள்விதான். ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாம் மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க எல்லாம் கிடையாது, கண்ணாடி பாக்குறது என் பிள்ளைங்க கிடையாது. வேணா நான் என்ன சொல்லிக்கலாம். ஆமா. இல்ல முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு காலகட்டம் நான் சீவி விட்ட காலம் அது அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுல கொஞ்சம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் ஓவர் மெச்சூர்டு. பெருசா போட்டுக்கிறது வச்சுக்கிறதெல்லாம் பெருசா பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரரா பாத்துக்குவாங்க. அதுதான் உண்மை. உனக்கு சரியில்லடா அப்படின்னு இவரு தடவி கொடுப்பாரு, அவரு அதை கரெக்ட் பண்ணி விடுவாரு. அதனால அந்த விஷயத்துல அவங்க பொண்டாட்டிங்களே பொறாமப்படுற அளவுக்கு இவங்க 2 பேரும் இருப்பாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நீங்க சொல்லல. ஓகேவா? இல்ல பெரிய புள்ள வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், லுக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. ரெண்டாவது பிள்ளையும் லுக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். நீங்க சொல்லல. பெரிய பிள்ளையோட கம்பேர் பண்ணும்போதுன்னு வந்ததுன்னு சொன்னா இவங்க 2 பேரும். ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கேள்வியின் 3 பேரை பொறுத்து தானே. 3 பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேக்கப்புக்கோ சாதனங்களுக்கோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதுதாங்க உண்மை. ஆமா, ஆனா இன்டிமில்ல ராஜோட வாக்குமூலம் வந்துச்சு பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு வயசாயிடுச்சுன்னா இந்த மாதிரி கண்ணாடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. நாங்க எங்களுக்கும் அதேதான். பட் ஓகே, எடிட்டர் அண்ணனுக்கு ஒரு 14 வயசு டிஃபரன்ஸ். ஸோ மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. அண்ட் இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அதை வந்து பாக்குறதுக்கு பார்ட் 2க்காக காத்து கொண்டிருக்கீர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விட்டுவிட்டுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.